பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வல் ஆக்கிபத்தில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, இப்பொழுது சிறு சிறு துவாக்கள், சிறு சிறு வசனங்கள், சிறு சிறு சொர்க்கத்தின் புதர்கள் என்று கூறப்படும் சில கலிமாக்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அவ்வரிசையிலே நான் ஒரு சிறிய துவா தான். அந்த துவா நமக்கு பெரிய நன்மை தரும். என்ன பெரிய நன்மை தரும் என்றால், அல்லாஹ் குர்ஆனிலே சுவர்க்கம் என்றால் எப்படி இருக்கும், நரகம் என்றால் எப்படி இருக்கும் என்பதை நன்றாக விவரித்து கூறுகிறார். நரகம் என்றால் மிகவும் எளிதாக கடினமில்லாமல் இருக்கும் என்ற கற்பனை கூட நீங்கள் நினைத்து பார்த்து விடாதீர்கள். இறைவன் எவ்வளவு மிகவும் அல்லாவும் சரி, அல்லாவின் தூதரும் சரி மிகவும் அழகாக கூறியிருக்கிறார்கள். அதனுடைய வேதனைகள் நம்மால் தாங்கவே முடியாது. அப்படிப்பட்ட வேதனையிலிருந்து நாம் விடைபெற வேண்டும், அதிலிருந்து விலக வேண்டும் என்றால் சிறிய துவா. இந்த சிறிய துவாவை நீங்கள் ஒவ்வொரு தொழிலும் மட்டுமல்ல, கிடைக்கும் போதெல்லாம், ஒழுவில் இருக்கும் போதெல்லாம் இந்த துவாவை பயன்படுத்தி கொண்டு வாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு என்ன நடக்கும், அதிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். மேலும் இந்த 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 துவாவை பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹாரிஸ் சித்திக் மீர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். யார் சுபு தொழுகைக்கு பின்பும் மகரிபு தொழுகைக்கு பின்பும் அல்லாஹும்ம அஜர்னி மினன்னார், இவ்வளவுதான், மிகச்சிறிய துவா என்று 7 தடவை ஓதி வந்து அந்த இரவில் அவர் மரணித்து விட்டால் அவருக்கு நரகத்தை விட்டும் விடுதலை உரிமை சீட்டு எழுதப்படும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபுதாவுதிலே பதியப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வே யா அல்லாஹ் எங்களை நரகத்தை விட்டும் காப்பாற்றுவாயாக. இவ்வளவுதான் இதனுடைய பொருள். அல்லாஹும்ம அஜர்னி மினன்னார். எனவே இந்த சிறிய துவாவை ஓதி மிக பெரும் நரகத்தின் தீங்கிலிருந்து நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும். நாம் மட்டுமல்ல, சுயநலமாக இல்லாமல் நமது குடும்பத்தினர் அனைவரும் ஓதும்படி துவா கேட்கும்போது கற்றுத்தர வேண்டும். உங்கள் உற்றார் உறவினருக்கும் நிச்சயமாக கற்றுத்தர வேண்டும், அக்கம் பக்கத்தினருக்கும் எடுத்துரைக்க வேண்டும் என்பது பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை. பல்லிகு அன்னி வலவ் ஆயா, அந்த விதத்திலே நீங்கள் செய்ய வேண்டியதற்கு கடமைப்பட்டவர்கள் ஆவீர்கள். எனவே அல்லாஹ்வின் கட்டளையும் நாம் நிறைவேற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளையும் நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் இருவருக்கும் மாறு செய்தால் நாம் அநியாயக்காரர்களாக ஆகிவிட்டால் நமது தான தர்மங்கள், நமது புண்ணிய பயணங்கள், நாம் செய்யும் நன்மைகள் எதுவுமே ஏற்றுக்கொள்ளாது. எப்படி பொறாமை கொள்பவர்களுடைய நன்மைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடுவோமோ, அதுபோலவே இப்படிப்பட்ட அநியாயக்காரர்கள் என்று பெயர் எடுத்து விட்டால் அல்லாஹ்வின் கட்டளை ஏற்காமல் இருப்பவர்கள், அதை மீறுபவர்கள், பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை மீறுபவர்கள், இவர்களெல்லாம் அல்லாஹ்வின் பார்வையில் அநியாயக்காரர்கள். எனவேதான் அல்லாஹ் இவ்வாறு தன் மறையில கூறுவான், வான்பிக்கு தவன் அவுக்கர்கள் லையுத்த கப்பலும் இருக்கும். நீங்கள் மன விருப்பத்துடனோ அல்லது மன வேதனையுடைய வெறுப்புடனோ நீங்கள் தானம் தர்மம் செய்தாலும் அவை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஏனென்றால் நீங்கள் பாவிகளின் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். இப்படிப்பட்ட பாவிகள் யார், இப்படிப்பட்ட அநியாயக்காரர்கள் யார் என்றால் கௌமன் ஃபாசிகீன், அந்த பாவிகள் அநியாயக்காரர்கள் அந்த கட்டளை மறுப்பவர்களாக இருந்தால் நாமும் அவர்கள் தான். எனவே அப்படியே ஒரு அந்தஸ்தை நாம் பெறக்கூடாது. அவர்களுடைய கட்டளை முழுமையாக ஏற்று நடத்தி வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதே நம் குறிக்கோளாக இருக்க வேண்டும். எனவே இந்த நரகம் என்பது சாதாரண விஷயமே அல்ல. அதனை பற்றி பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ விளக்கியுள்ளார்கள், குர்ஆனிலும் நன்றாக விளக்கப்பட்டிருக்கிறது. எனவே அத்தகைய நரகத்திலிருந்து விடுபட இந்த சிறிய துவா ஒன்றே போதும். இந்த சிறிய துவாவை இங்கே குறிப்பிட்டது போல் காலை ஃபஜ்ர் சுப தொழுகைக்கு பின்னும் மகரிபுக்கு பின்னும் 7 தடவை மிக சிரமமின்றி ஓதி விடலாம். இந்த கலிமாவை ஓதி, இந்த துவாவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சினால் நிச்சயம் நமக்கு நரகத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் ஓதி பாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.